நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை, அங்கேயும் நிம்மதி இல்லை. என்ன வாழ்க்கை? உன் பிள்ளைகளை என்ன வாழ வைக்க? உன் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டு. வந்து உக்கரமா அது வேணும் இது வேணும் கேட்க அதிகார உரமாக கேட்கறது பெருசு இல்லை. உன் பிள்ளைகளுக்கு செய்ய வை. மன இறங்கும். உன் பிள்ளைய மனதில் நீ பேசு. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் அத்தனை மக்களுக்கு நீ அடுத்த வாரம் கண்ணில் பேசியிருக்கணும். நீ வந்தது உண்மை அப்படின்னா உன் பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன நினைக்கிறாங்களோ நீ உன் பிள்ளையும் பேசி உன் பிள்ளைகளுக்கு நல்ல சக்தியை கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குறைபாடு இல்லை வழியை காட்டி கடன் தண்ணி இருக்கணும், கடனை கொடுக்கணும், மன நிம்மதி வேணும். குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளையோட ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும், ஒற்றுமையை கொடுக்கணும், குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழியை காட்டு. படிக்கிற பிள்ளைக்கு நல்ல படிப்பை அறிவை கொடு, புத்தியை கொடு, நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல படிக்கிறதுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கு நல்ல வழியை வை. நினைச்ச காலேஜில் படிக்கிறதுக்கு நல்ல வழியை கொடு. எந்த குறைபாடு இல்லாம ஜெயிச்சு வா. நீ கொண்டு வந்துட்டு கேளு. நீ கேட்ட தப்புன்னு சொல்லல. உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும். உன் இடத்துல கோட்டைக்குள்ள வரன்னு சொல்லல, அதுக்குள்ள வழியை சொல்லு. உனக்கு படையல் போடுறது உண்மைன்னா, நீ சாப்பிடுறது ஆகாரம் உண்மைன்னா, உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் வெற்றியை கொடு. எந்த குறைவு இருக்கக்கூடாது. மன நிறைவோடு வரணும். எவன் நோயில வந்திருக்கா, நோய் கோக்கால வந்திருக்க எல்லா நோய்களும் தீர்த்து கொடுக்க கஷ்டம் இல்லாம வரணும். இன்னைக்கு உன் விகுதி எடுத்து போன அத்தனை பேருக்கும் எல்லா குணத்தையும் மாற்றி கொடுக்கணும். நிம்மதி வேணும், மன மகிழ்ச்சி வேணும். நோய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத இன்பத்தையும் கொடு. உன்னை உணவும் உடுக்க உடையும் கொடு, இடமும் கொடு. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு கால்கையை தண்டனை கொடுத்தாலே போதும். வெற்றியாகிட்டா எனக்கு அது போதும்.